அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை கைது செய்திருந்த நிலையில் கைது செய்துள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய படகு உள்ளிட்ட உடைமைகளை தொடர்ச்சியாக பறிமுதல் செய்யப்படுவதும் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையில் கைது செய்து அவர்களுடைய படகுகள் மற்றும் வலைகளை சேதப்படுத்தி அதை கைது செய்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல முறை இது தொடர்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மற்றும் கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான மீனவர்களுடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கை அரசிடம் இருக்கிறது. எனவே அதை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்றும் நிரந்தரமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அதன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கும் வகையில் இலங்கை கடற்படையை தொடர்ச்சியாக மீனவர்களை துன்புறுத்தி கைது செய்வதும் வாடிக்கையாக இருக்கிறது. எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தற்போது தூதரக வாயிலாக நீங்கள் உடனடியாக இது தொடர்பாக முடிவெடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது கவலையை மத்திய அரசிடம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.